வாழ்க, பங்காரம்மா வாழ்க. வணக்கம் சக்திகளே. இன்றைய நேரலையில் கலந்துக்க கோவை குயில் சக்தி உமாதேவி வந்திருக்காங்க. இவங்க திருப்பூரை சேர்ந்த அம்மாவின் தீவிர பக்தை. அதோட இவங்க ஆலயம், மேடை, யூடியூப் எல்லாவற்றிலும் பாடி வராங்க. சின்ன வயசுலயே டிவில பாடி வின்னர் ஆனவங்க. இப்போ நம்ம அம்மாவோட அவங்க பெற்ற அற்புத அனுபவங்களை பகிர வராங்க. ஓம் சக்தி சக்தி. ஓம் சக்தி. எல்லாருக்கும் வணக்கம் குழந்தைங்களா. எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த பங்கார அம்மாவுக்கும் ஆதிபராசக்திக்கு முதல் கண் வணக்கங்கள். மனசார நான் அம்மாவுக்கு வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் இருக்கும் எல்லா குழந்தைங்களுக்கும் வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுத்த இந்த ஆதிபராசக்தி இயக்கத்துக்கு நான் மிக்க மிக்க நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க சக்தி. நான் கோவை மாவட்டத்திலேருந்து வந்திருக்கேன். என் பேர் உமாதேவி. நான் ஒரு சிங்கர். அம்மாவோட பாடல்களெல்லாம் நிறைய கோயில்கள் பாடியிருக்கிறேன். நிறைய தெய்வ ஆலயங்கள்லாம் நான் நிறைய பாட்டு பாடியிருக்கேன் சக்திகளாக. சினிமா பாடல்களையும் பாடியிருக்கிறேன். ஃப்ரம் த ஏஜ் ஆஃப் மை 10 இயர்ஸ்லேருந்து பாடிட்டுருக்கேன். ஸ்கூல் சர்ச்சில் ஆரம்பித்தது, டெலிவிஷன் வரைக்கும் போய் பாடினேன். நிறைய வின்னிங் அவார்ட்ஸ்லாம் வாங்கினேன் அந்த 1997. அதுக்கப்புறம் காலேஜ் படிப்புன்னு இருந்தாலும் வெள்ளிக்கிழமைகளில் கோயிலில் பாடுறது நிறுத்தவே மாட்டேன். பாடிக்கிட்டே தான் இருந்தேன். டெம்பிள் சிங்கராக இருந்தேன், ஸ்டேஜ் பர்ஃபார்மராக இருந்தேன். நிறைய ஸ்டேஜஸ் பாடியிருக்கேன் சக்திகளாக. இப்போ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்த இந்த இடத்துல நான் கண்டிப்பாக இங்கேயும் பாடத்தான் போகிறேன். நீங்கள் நிறைய கேள்விகளை வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த அம்மாவோட அற்புதங்கள் எல்லாம் நான் ஷேர் பண்ண போகிறேன். உங்களோட எல்லா கேள்விகளையும் என்கிட்ட கேளுங்க. நான் எனக்கு நடந்த அற்புதங்களை நான் கட்டாயமாக பதிலாக ஷேர் பண்ணுறேன் சக்திகளா. ஓம் சக்தி சக்தி. நீங்க எப்பல இருந்து அம்மா தெரிஞ்சுக்கிட்டீங்க? அப்புறம் உங்களுக்கு எப்படி அம்மாவை தெரியும்? எனக்கு எந்த வயசுல அம்மாவை நான் அறிஞ்சேன்னு சொன்னா, எனக்கு 8 வயசு 9 வயசு இருக்கும்போது எங்க அம்மா மன்றங்களுக்கு ஓம் சக்தி அம்மா வார வழிபாட்டு மன்றத்துக்கு அழைச்சிட்டு போவாங்க என்னை என் தங்கச்சியும். நாங்கள் சின்ன வயசுல சும்மா போவோம் அவங்க கூடயே. எங்கேயோ அம்மா கோயிலாக கூட்டிட்டு போவாங்க. அப்பா மன்றத்துக்கும் எங்களை கூட்டிட்டு போவாங்க. அந்த மன்றத்துக்கு கூட்டிட்டு போய் எங்களை உட்கார வச்சு அந்த வழிபாடு பண்றதெல்லாம் பார்க்க வைப்பாங்க எங்க அம்மா. அப்படிதான் நான் ஒரு 8 வயசு 9 வயசு இருக்கும்போது நான் அந்த மன்றத்துக்கு போக ஆரம்பிச்சேன் சின்ன வயசுல. அப்ப சும்மா தான் போயிட்டு இருந்தோம். ஆனா 10 வயசுங்கும் போது எங்க அம்மா எங்களுக்கு மாலை போட வச்சாங்க. 10 வயசுல மன்றத்துல இருந்து பஸ் போகும் அந்த காலத்துல. அப்ப அந்த நாங்களும் எங்க அம்மா என்னை என் தங்கச்சியும் எங்க அம்மாவும் நாங்க 3 பேரும் மாலை போட்டு போவோம் மேல்மருத்தூருக்கு. நான் 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது முதல் மாலை போடுற சக்தி. ஸ்கூலுக்கெல்லாம் அப்ப நான் செருப்பு இல்லாம தான் போவேன். ஏன்னா மாலை போட்டா செருப்பு போடக்கூடாது இல்லையா. அப்ப எல்லாருமே பிள்ளைங்களாம் கேட்பாங்க, நீ ஏன் ஷூ போடல, நீ என்ன கழுத்துல இந்த மாதிரி மாலை எல்லாம் போட்டிருக்க, என்ன என்ன எந்த சாமி கும்பிடுறேன்னு கேட்பாங்க என்னோட சக பள்ளி மாணவிகள். அப்ப நான் சொல்லுவேன், நான் மேல்மருத்துவ ஆதிபராசக்திக்கு எங்க அம்மா மாலை போட வச்சிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்ப அந்த பிள்ளைங்க எல்லாம் ஆச்சரியமா பார்ப்பாங்க. ஓ அப்ப நம்ம ஓம் சக்தி தான் சொல்லுவோம், ஓம் சக்தி தான் சொல்லணும். சைலண்டா அமைதியா இருப்பேன் கிளாஸ்ல கூட. அந்த 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது நான் போட்ட முதல் மாலை 10 வயசு எனக்கு இருக்கும்போது, அந்த 10 வயசுல தான் நான் முதல் மாலை போடுற சக்தி. அப்ப தொடங்கின மாலை இப்ப வரைக்கும் விடல சக்தி. ஒரு வருஷம் கூட நான் கேப் இல்லாம போட்டிருக்கேன். ஓகேங்களா. இப்ப எனக்கு வயசு 45 ஆகுது. எத்தனை வருஷமா போட்டிருக்கேன்னா பாத்துக்கோங்க. 10 வயசுல ஆரம்பிச்சது 35 வருஷமா நான் மாலை தொடர்ச்சியா போட்டிருக்கேன். ஒரு தடவை கூட நான் நிறுத்தினதே கிடையாது. எதுக்காகவும் நிறுத்தவும் மாட்டேன். எப்பவுமே போட்டுக்கிட்டே இருப்பேன். எப்பவுமே மாலை எத்தனை வயசு ஆனாலும். அது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். மாலை போட்டு இருமுடி கட்டிட்டு போகும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம். அதெல்லாம் சொல்லவே முடியாது. பிள்ளைங்க நீங்களும் சின்ன வயசுல இருந்தே மாலை போடுறத விடாம தொடர்ந்து செய்யணும். நான் உங்களுக்காக மனசார கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு கண்டிப்பா எல்லா பிள்ளைங்களும் அம்மாட்ட வாங்க. சின்ன வயசுலயே அம்மாவை கும்பிட ஆரம்பிங்க. நிச்சயமா உங்களுக்கு நிறைய அம்மா அற்புதங்களை நடத்தி காட்டுவாங்க பாருங்க சின்ன வயசுலயே. ஏன்னா பிள்ளைங்களை அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களை பிடிக்கிறது தெய்வம் இருக்குமா சொல்லுங்க பார்க்கலாம். தாய்க்கு பிள்ளை பிடிக்காம இருக்குமா? அது போலதான் பிள்ளைங்களை அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும், குழந்தைங்களை அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பங்கார அம்மாவுக்கு ஓம் சக்தி அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்க எல்லாருமே அம்மா கிட்ட உட்காந்து நிறைய அம்மாட்ட உட்காந்து நிறைய பேசுங்க. ஆதிபராசக்தி அம்மாட்ட பார்த்து அழகா பாடுங்க, பேசுங்க. அம்மாட்ட உங்களோட பங்கார அம்மா போட்டோ முன்னாடி உட்காந்து பேசுங்க. நிறைய அற்புதங்கள் அம்மா உங்களுக்கு நடத்துவாங்க பாருங்க. நிச்சயமா எனக்கு நடத்தின போல உங்க எல்லாருக்கும் நடத்துவாங்க. ஓகேங்களா. சின்ன வயசுல இருந்தே நீங்க எல்லாருமே அம்மாவை கும்பிட ஆரம்பிங்க. ஓகே, நன்றி.
ஓம் சக்தி சக்தி. பங்காரு அம்மா சொன்ன அருள்வாக்கை பற்றி சொல்ல முடியுமா சக்தி? உங்க வாழ்க்கையில அது எப்படி உதவியது? சொல்றேன் சக்தி. பங்காரம்மா என்னோட உயிர் மூச்சாட்டம். ஓகேங்களா? என்னோட உயிர் இன்னைக்கு உயிர் மூச்சு, என்னோட உயிர் மூச்சே பங்காரம்மா தான். நான் ஏன் இப்படி சொல்றேன்னா, நான் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறது மற்ற ஜென்மம் போலதான். சின்ன வயசுல இருந்து என்னைய எங்க பங்காரம்மா எப்படி சொல்றதுன்னு உங்களுக்கு சொல்றேன். சின்ன வயசுல சக்தி எங்க அம்மா எனக்கு அந்த கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க இல்லைங்களா? அப்ப எனக்கு அந்த கோயில் மேல ரொம்ப, அந்த அம்மா மேல ரொம்ப பக்தியும் பாசமும் பற்றும் நிறைய வர ஆரம்பிச்சது. எனக்கு வந்து அந்த குறிப்பிட்ட காலங்களில் கொஞ்சம் நான் ஒரு வயசு எனக்கு 12ஆம் கிளாஸ் படிக்கும் போது அப்ப நான் வந்து அம்மாட்ட எனக்கு அருள்வாக்கு கிடைச்சது. அருள்வாக்கு வந்து அப்ப என்ன வயசு வந்து 9/9/1999 அந்த நாள் தான் எங்க அம்மாவை சந்திச்சேன். முதல் அருள்வாக்கு வாங்கின நாள். அந்த நாள் அந்த அம்மாட்ட நான் வந்து மனசுக்குள்ள வந்து எழுதி வச்சுட்டு போயிருந்தேன். எழுதி வச்சு நான் மனசுக்குள்ள நிறைய கேள்விகளை எழுதி வச்சுட்டு போயிருந்தேன். நான் போய் அம்மாவை சந்திக்கும் போது நம்ம பங்காரம்மா வந்து, மகளே நீ என்ன கேட்க வந்திருக்கேன்றதுக்கு நான் பதில் சொல்றேன்னாங்க. நான் கேள்வியே கேட்கல, ஆனா என் மனசுக்குள்ள என்ன இருக்குதுன்றத சொன்ன ஒரே ஒரு தெய்வம் பங்காரம்மா மட்டும்தான். அந்த நேரத்துல கேளு மகளேன்னு சொன்னாங்க. ஒரே வார்த்தை தான், கேளு மகளேன்னு தான் சொன்னாங்க. நான் என்ன கேள்வி கேட்க வந்தனோ அதுக்கு ஆன்சர் சொன்னாங்க சக்திகளா. உண்மையாலுமே எனக்கு அது ரொம்ப ஒரு அந்த அருள்வாக்கு எனக்கு முதல்ல கிடைச்ச அருள்வாக்கு வந்து அதை பகிர்ந்துக்கிறேன் நான் இப்ப இங்க. அம்மா சொன்ன அருள்வாக்கு என்னன்னா, மகளே என்னை கெட்டியா பிடித்துக்கொள், நான் உன்னை கரை சேர்த்துக்கிறேன். நீ எங்கேயும் தேடி அந்த கோயில் இந்த கோயில் எங்கேயும் அலையாதே, நீ என்னை கெட்டியா பிடிச்சுக்க மகளே, நான் உன்னை கரை சேர்த்துக்கிறேன் அப்படின்னாங்க. எனக்கு அது ஒரு பெரிய அற்புத வாக்கா தெரிஞ்சது. அப்புறம் நான் வந்து நான் ஒரு விஷயத்துக்காக கேட்க வந்திருந்தேன். அம்மா என்ன சொன்னாங்கன்னா, அதுக்கு பதில் என்ன சொன்னாங்கன்னா, கேட்ட கேள்விக்கு வந்து அம்மாவே பதில் சொல்றாங்க. மனசுக்குள்ளதான் அந்த கேள்வி இருக்கு, ஆனா நான் வாயில் இந்த கேள்வி கேட்கல. ஆனா அம்மா அந்த கேள்விக்கு உண்டான ஆன்சரை வந்து அம்மாவே சொல்றாங்க. அது யாரால சொல்ல முடியும்? தெய்வத்தால தானே சொல்ல முடியும் நம்ம மனசுக்குள்ள என்ன நினைச்சிட்டு இருக்கிறது. அப்ப நான் என்ன நினைச்சிட்டு போனேன்னா, நல்ல உடல் ஆரோக்கியத்துக்கும் மன ஆரோக்கியத்துக்கும் நம்ம என்ன அம்மாட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடம்பு ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு என்ன சாப்பிடலாம்னு நினைச்சிட்டு மனசுக்குள்ள நினைச்சிருந்தேன். ஆனா அம்மா அதுக்கு சொன்னாங்க, மகளே பச்சரிசி, கோதுமை, பச்சை பயிறு, சீரகம், மிளகு தட்டி போட்டு கஞ்சி வச்சு குடி. அப்புறம் புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, துளசி, இஞ்சி இதெல்லாம் சேர்த்து அரைச்சு சாப்பிடு. அப்புறம் புளியல் பொடி சொன்னாங்க எனக்கு. இப்படி நம்ம ஒரு தாய் தன்னோட பிள்ளைக்கு என்ன வேணுங்கிறது ஒரு தாய்க்கு தானே தெரியும் இல்லையா? அந்த தாய் வந்து பங்காரம்மா எனக்கு இத்தனையும் எனக்கு சொல்லும் போது எனக்கு வந்து என்னன்னே புரியல. நான் கேட்க வந்தது அம்மா ஆன்சரா சொன்னாங்க. நான் என்ன உடல் ஆரோக்கியத்துக்காக நான் கேட்க போனேன். அவங்க டோட்டலாவே எனக்கு சொல்லி கொடுத்து நான் இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்றேன். அம்மா சொன்னாங்க, பச்சை காய்கறிகள் சாப்பிடு மகளே, இயற்கை உணவுகளை தேடி தேடி போய் உண்ணும் மகளே. இப்படி சொன்னது எல்லாம் அந்த அருள்வாக்கு. சின்ன வயசுல எனக்கு ஃபர்ஸ்ட் கிடைச்ச அருள்வாக்கு. இப்ப வரைக்கும் அதை ஞாபகம் வச்சிருக்கேன் சக்திகளா. அதை நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். அம்மா சொன்ன மாதிரி தலைக்கு வாரத்துல 2 முறை எண்ணெய் தேய்த்து குளின்னு சொன்னாங்க. அதையும் நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், ஜீரகம், மிளகு தட்டி போட்டு, பூண்டு தட்டி போட்டு எண்ணெய் வச்சு குளி மகளே நாங்க. இது எல்லாமே எனக்கு நிறைய சொன்னாங்க சக்தி அருள்வாக்குல. எனக்கு அது உண்மையாலுமே அந்த ஒரு 10-15 நிமிஷம் கிடைச்ச அருள்வாக்கு முதல்ல. அப்ப என்ன ஆரம்பிச்சு அதை அடிக்கடி அம்மா போய் சந்திக்க ஆரம்பிச்சுட்டு அதே மாதிரி அருள்வாக்கு வேணும்னு கேட்க போவேன். அம்மா மேல ரொம்ப பற்று ஈடுபாடுலாம் ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு அது வந்து நிறைய அற்புதங்கள் நடக்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாயி அந்த அருள்வாக்குல எனக்கு இன்னொன்னுன்னா, நான் இப்ப இன்னைக்கு ரீபர்த் ஆஃப்டர் ரொம்ப வருஷம் கழிச்சு 2021 எனக்கு ஒரு அருள்வாக்கு கிடைச்சது. அப்ப கொரோனா சமய சக்தி எல்லாரும் இறந்துட்டு வராங்க. எங்க ஃபாதரும் இறந்துட்டாங்க. அந்த சமயத்துல யாருமே இல்லை எங்க வீட்டுல. நான் தனியா என் குழந்தைய வச்சுட்டு இருக்கேன். எனக்கும் கை காலெல்லாம் தூக்க முடியாம ரொம்ப சுகவீனமா இருந்துட்டேன், படுத்த படுக்கையா. எனக்கு என்ன பண்றது தெரியல. ஹாஸ்பிட்டலுக்கு போனா நம்மள கொன்றுவாங்க கொரோனான்னு சொல்லி. ஆனா நான் அம்மாவை நம்பிட்டு போனேன். எனக்கு அம்மா தான் மருவத்தூர் தான் மறுவரசு, எனக்கு மருத்துவச்சி. அந்த அம்மாவை நம்பிட்டு போனா நமக்கு நிச்சயமா நம்ம உயிர் காப்பாற்றப்படும் போன சக்தி. கார்ல இங்க இருந்து என்னை தூக்கி படுக்க வச்சுட்டு போனாங்க. நேரா அம்மா கோயில போய் படுத்துக்கிட்டேன். எங்கன்னா மருவத்தூர்ல போய் என்ன படுக்க வச்சுட்டாங்க. கோயிலுக்குள்ளேயே சாஞ்சு உட்காந்துக்கிட்டேன் செவத்துல. அம்மா நீ தான் எனக்கு காப்பாத்தணும்னு. அந்த கோயில வெறும் 50 பேர் தான் இருந்தாங்க அந்த அன்னைக்கு. என்ற அதிர்ஷ்டமோ என்னவோ அந்த கோயில வந்து யாருமே அதிகமா இல்ல. கொரோனா சமயம்ன்றனால ஒருத்தருமே கம்மியா இருந்தாங்க மக்கள் சக்திகள். 50 பேர்ல நானும் ஒரு அருள்வாக்கு கிடையாது. அப்ப அம்மா அருள்வாக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க, எனக்கும் அருள்வாக்கு கிடைச்சு அந்த எனக்கு ரீபர்த் தான் சக்தி. இன்னைக்கு நான் வந்து
கை கால் தூக்க முடியல, எதுவும் பண்ண முடியல. அம்மாட்ட போனேன், அம்மா தாயே எனக்கு என்னால இயங்கவே முடியல அப்படின்னேன். அம்மா எனக்கு ஒரே ஒரு அருள்வாக்கு சொன்னாங்க, பழக்கலவைகள் பஞ்சாமிர்தமும் மஞ்சளும் சாப்பிட்டுனாங்க. அன்னதானம் செய் மகளே, தர்மம் செய் மகளேன்னு சொல்லி கொடுத்தாங்க. அந்த பஞ்சாமிர்தம் அம்மா மேல அபிஷேகம் பண்ற அந்த பழக்கலவைகள் தான் பஞ்சாமிர்தம். அந்த பஞ்சாமிரத்தை 1 மாசம் விடாம சாப்பிட்டு, அந்த பழக்கலவைகளையும் மஞ்சத்தூளும் விடாம சாப்பிட்டு, நான் இன்னைக்கு எங்க அம்மா தான் எனக்கு பார்த்து கவனிச்சுக்கிட்டாங்க. 1 மாசமா விடாம 3 நேரம் எனக்கு கரெக்டா பழக்கலவைகளும் மஞ்சத்தூளும் கொடுத்தாங்க. நல்ல உடல் பலகீனம் எல்லாம் ரிலீஃப் ஆகி நான் நல்ல பலசாலி ஆகி நான் நல்ல நார்மலான ஒரு ரீபர்த் எனக்கு கிடைச்சது. நார்மலான ஆயிட்டேன். எனக்கு அந்த கோயில 4 நாளா இருந்த சக்தி நம்ப மாட்டீங்க பிள்ளைங்களா. நம்ம அம்மாவை நம்பி போயிட்டு நமக்கு உயிர் நிச்சயம். அம்மா தான் எனக்கு இன்னைக்கு கொடுத்த உயிர், இது மறு ஜென்மம். இந்த அம்மா கொடுத்த உயிர், அம்மாக்காக தான் இந்த வாழ்க்கையே. என்னால நம்ம இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் அம்மாவோட புகழை 4 பேத்துக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும். நான் இதை நான் நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருப்பேன். இன்னும் இந்த மாதிரி சொல்லி எனக்கு அம்மாவோட அற்புதத்தை பரப்பணும்னு ஆசை. பங்காரு அம்மாவோட அற்புதங்களை பரப்பணும் நிறைய. சோ நீங்களும் நம்புங்க. ஆபத்துனா எங்கேயுமே ஆபத்து காலம் பாருங்க. ஆபத்து காலத்துல யாரையும் நினைக்க வேண்டாம், பங்காரம் அவன் நினைச்சாவே போதும். அம்மா கோயிலுக்கு போயிருங்க. இதுதான் எனக்கு அம்மா அருள்வாக்குல சொன்ன, எனக்கு அம்மா எனக்கு அருள்வாக்குல சொன்ன அந்த மருந்தை விடாம நான் ஃபாலோ பண்ணேன். இயற்கையான மருந்து தான், இயற்கையான பழக்கலவைகள் தான் சாப்பிட்டனால நான் திருப்பி எனக்கு மறு உயிர் கிடைச்சதுங்க. இல்லைன்னா நானும் ஆஸ்பத்திரியில போய் கொரோனான்னு சொல்லி என்னையும் போட்டு சாகடிச்சிருப்பாங்க டாக்டர்ஸ். ஆனா எனக்கு நீ இன்னும் வாழணும் மகளேன்னு சொல்லி எனக்கு இன்னும் உயிர் கொடுத்து என்னை வாழ வச்ச தெய்வத்தை. இப்ப இந்த உயிர் அதான் உயிர் மூச்சு பங்காரம்மா தான். புரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் குழந்தைங்கள, புரியுதுங்களா நான் சொல்றது உங்களுக்கு எல்லாம்? இந்த உயிர் மூச்சு பங்காரம்மா கொடுத்த உயிர். சோ இது எல்லாரும் இது நான் ரொம்ப பொக்கிஷமா பாத்துட்டு இருக்கேன். ரொம்ப நன்றி சக்தி, சிறப்பா சொன்னீங்க. பங்கார அம்மா உங்களுக்கு சொன்ன அந்த வழிமுறைகள் எல்லாரையும் நாங்களும் கடைபிடிச்சிட்டு வருவோம். பங்காரம்மா உங்களுக்கு சொன்ன இதெல்லாத்தையும் நாங்களும் நல்லா இருக்கணும்னு எங்களுக்கும் சொன்னதுக்காக ரொம்ப நன்றி சக்தி. நீங்க சொன்ன மாதிரியே எங்களுக்கு கஷ்டம் எப்பவுமே நாங்க பங்காரம்மா மட்டும்தான் பிடிக்குமோ. ஒரே தாய் ஒரே குலம். நன்றி சக்தி. சூப்பர், நல்ல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பிள்ளைங்களா, கேட்டதுக்கு ரொம்ப ஹாப்பி. ரொம்ப அடுத்த கேள்வி கேளுங்க. ஓம் சக்தி. சக்தி, பங்காரம்மா உங்களுக்கு நடத்திய மறக்க முடியாத அனுபவம் பத்தி சொல்லுங்க சக்தி. முக்கியமா உங்க இசை கேட்டு நடந்த அற்புதம் உண்டா சக்தி? இந்த குரலே பங்காரம்மா தான் நான் சொல்லுவேன் சக்தி. ஏன்னா நான் உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்பிக்கிறேன். என்ன பாட்டு அனுபவம் பாத்தீங்கன்னா, நான் பாடுறது சின்ன வயசுல இருந்தே நான் பாடிட்டு இருக்கேன். என்னோட எத்தனை வயசுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நான் பாடுறது ஸ்கூல் சர்ச்சில், நான் படிச்சது ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூலு. அந்த ஸ்கூல் சர்ச்சில் என்னை ஒரு மதர் பாட வச்சாங்க. ஒரு மதர் தான் என்னை நான் எனக்குள்ள இருக்க திறமையை வெளியே கொண்டு பாட வச்சாங்க. அப்ப நான் ஜீசஸ்க்காக பாடுவேன் அந்த பள்ளிக்கூடத்துல. நான் ஜீசஸ்க்காக பாடும்போது அந்த பாட்டை ஒரு மதர் ஜன்னல் வழியே மதர், அந்த காலத்துல நமக்கு மதர் சிஸ்டர் தான் சொல்லுவோம் நம்ம படிக்கிற பள்ளிக்கூடத்துல. அந்த மதர் சிஸ்டர் நான் பாடுற பாட்டை பார்த்துட்டு, நீ ஜீசஸ்க்காக ஒரு பாட்டு பாடுவியா அப்படின்னு கேட்டாங்க என்னைய உள்ள சாப்பலுக்குள்ள. பாடுறேன், நீங்க சொல்லிக் கொடுங்க அப்படின்னேன். அப்படித்தான் நான் ஹார்மோனிய பற்றி அவங்க எனக்கு என் குரலை வெளிக்கொண்டு வந்தாங்க பாட்டு பாடுறதுக்கு. அந்த ஜீசஸ் வேற யாரும் இல்லை, பராசக்தி தான். ஆதிபராசக்தி தான் ஜீசஸ், ஆதிபராசக்தி தான் அல்லாஹ், ஆதிபராசக்தி தான் எல்லாமே. இந்த உலகத்துல இருக்க எல்லா தெய்வமே ஆதிபராசக்தி தான். ஸோ அன்னைக்கே என்னோட குரலை பராசக்தி ஒரு தாய் மூலமா, ஒரு மதர் மூலமா அறிஞ்சு என்னை அன்னைக்கே பாட வச்சுட்டாங்க. எனக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க அந்த மதர் சிஸ்டர். ஸ்கூல்ல ப்ரேயர் சிங்கர் ஆக்குனாங்க, சர்ச்சுக்குள்ள சிங்கர் ஆக்குனாங்க, மாஸ் சிங்கர் ஆக்குனாங்க, ஸ்டேஜ் சிங்கர் ஆக்கிட்டாங்க ஸ்கூல் ஃபுல்லா. நான் போய் வின் பண்ணாத காம்படிஷன்ஸே இருக்காது அந்த ஸ்கூல்ல. எல்லா ஸ்கூல்லையும் என்னதான் பாடுறதுக்கு அனுப்புவாங்க. அதே போல காலேஜ்லயும் பெஸ்ட் சிங்கர் அவார்ட் வாங்கினேன். அது போக நான் டெலிவிஷன்லயும் போய் பார்ட்டிசிபேட் பண்ணி பாட ஆரம்பிச்சேன். அந்த காலத்துல 1997ல நான் பாடினேன். இன்னைக்கெல்லாம் நான் இன்னைக்கு இந்த குரலை எனக்கு கொடுத்தது பராசக்தி அம்மா தான். இந்த பாட்டு குரலை கொடுத்தது எனக்கு பராசக்தி அம்மா தான். என் குரலை யாருன்னா பராசக்தி, ஆதிபராசக்தி அம்மா தான் நான் சொல்லுவேன். இந்த உடல் உயிர் எல்லாமே ஆதிபராசக்தி தாங்க. நம்ம எல்லாம் அவளோட படைப்புங்க. அப்போ இந்த குரலும் அவளோட குரல் தானே. அப்போ என்னை எப்படி பாட வச்சிருக்காங்க பாத்தீங்களா அம்மா. அப்ப அந்த அம்மாக்கா நான் நிறைய பாடணும்னா நான் கோயில்ல நான் விடாம பாடிட்டு இருப்பேன். வெள்ளிக்கிழமை எங்க வீட்டுக்கிட்ட இருக்க கோயில்களை நான் நிறைய பாட ஆரம்பிச்சேன், பக்தி பாடல்கள். அப்படி என்ன ஒரு பாடகியாக்குனது அந்த பராசக்தி அம்மா தான். அப்ப நான் கருவறைக்கு முன்னாடி சித்ரா பௌர்ணமி இப்ப சமீபத்துல ஒரு சித்ரா பௌர்ணமிக்கு முதல் நாள்
நாள் வந்து நான் வந்து அம்மாவோட கருவறை முன்னாடி நின்று அம்மாவோட பாட்டை ஒன்று பாடினேங்க. கருவறை அம்மாவை வர்ணிச்சு பாடினேன். அவங்களோட அழகை பார்த்து மயங்கிட்டேன். நானே மயங்கி இவ்வளோ அழகா இருக்கியம்மா, ஐயோ அப்படி உன்னை பார்த்து ஒரு பாட்டு பாடணும்னு அந்த பாட்டு என் வாயில ஹம்மிங் ஆகிட்டே இருந்துச்சு. அம்மா கோயில்ல இருந்த பாட்டு தான் அந்த பாட்டு, அம்மா கோயில்ல வெளியிட்ட பாட்டு தான் அந்த பாட்டு. என் ராகத்தோட பாடிட்டே இருந்தேன். மைன்யூட்டான வாய்ஸ்ல நான் வந்து கருவறைக்கும் எனக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் நின்று நான் பாடினேங்க. அந்த பாட்டை நான் பாடும்போது அப்படியே முடிக்கிறேன். அந்த பாட்டை நான் 4 வரிகள் தான் பாடினேன். 4 வரிகள் பாடி முடிக்கிறேன். அம்மாவோட கையில இப்படி சின்முத்திரை, கருவறை அம்மன் கையில இப்படி சின்முத்திரை இருக்கும்ல, வலது கையில அந்த சின்முத்திரையில ஒரு பூ வச்சிருக்காங்க கூட, செம்பருத்தி பூ. அந்த செம்பருத்தி பூ அம்மா நான் பாடி முடிக்கிறேன், அப்படியே இப்படி அந்த பூ அப்படியே வளைச்சு கொண்டு வந்து அப்படியே நிறுத்துறாங்க. என் பாட்டை கேட்டு எனக்கு ஒரு பூ கொடுத்த மாதிரி நான் அம்மா உணர்ந்தேன். அம்மா கையில வளைச்சு கொடுத்தது நான் என் வாழ்க்கையில எனக்கு நடந்த ஒரு பெரிய அற்புதம் என்னன்னா, கருவறை அம்மன் கையில இருந்து அசைச்சு ஒரு பூ எனக்காக கொடுத்தது நான் பாடின பாட்டுக்கு எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷமா நான் நினைக்கிறேன், கிஃப்டா நினைக்கிறேன். அம்மா என்னோட பாட்டு பிடிச்சு, அம்மாக்கு என் பாட்டு பிடிச்சிருச்சுன்றத நான் அந்த தருணத்துல உணர்ந்தேன். அம்மா என்னை இன்னும் பாட வைக்க போறாங்கிறத நான் கண்டிப்பா நான் நினைச்சிருக்கேன். இன்னும் நிறைய பாடுவேன். அம்மாவோட புகழை உலகம் ஃபுல்லா பரப்புவேன் என் பாட்டு மூலமா. அது எனக்கு கிடைச்ச பெரிய கிரீன் சிக்னலா நான் நினைச்சுக்கிறேன். ஸோ நம்ம கருவறை கிட்ட முன்னாடி நின்று நீங்க கத்துனாலும் கேட்கும், நீங்க எப்படி பாடினாலும் கண்டிப்பா அம்மாவுக்கு கட்டாயமா கேட்கும். பாடுங்க சக்திகளை, எல்லாரும் அம்மா கருவறை முன்னாடி நின்று அம்மாவை ரசிச்சு பாடுனீங்கன்னா கட்டாயமா அம்மா நம்ம பாட்டை சரி சாய்க்கிறாங்க. நான் மைன்யூட்டான கொஞ்சோண்டு வாய்ஸ்ல தான் நான் பாடினேன். அதுக்கே அம்மா காதுல கேட்டிருக்கேன் என்ன பாட்டு. அம்மா வர்ணிச்சு பாடும்போது நிச்சயமா அம்மா நீங்க எல்லாரும் பாடினாலும் கண்டிப்பா கேட்பாங்க. எனக்கு இன்னைக்கு அம்மாவோட புகழை பாடணும்னு ஆசை, நிறைய பரப்பணும் அம்மாவோட புகழை பாடி என்னால கண்டிப்பா நிச்சயமா அதுக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. நிறைய அந்த வாய்ப்புகளை நான் நிறைய மேடைகள்ல அம்மாவோட புகழை பாடி பரப்பணும்னு என்றது ஆசை சக்தி. அது கண்டிப்பா நடக்கும் நான் நினைக்கிறேன். அதனாலதான் அம்மா நான் என் பாட்டுக்கு கையில இருந்து அப்படி வளைச்சு கொண்டு வந்து அந்த பூ கொடுத்தது நான் ஒரு பெரிய எனக்கு ஒரு கிரீன் சிக்னல், எனக்கு ஒரு சிக்னல் காமிச்சிருக்காங்க, நீ நல்லா பாடி மகளே அப்படின்னு. அதை நான் உணர்ந்துட்ட சக்தி. நான் கண்டிப்பா இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். உலகத்துல எல்லாருக்கும் நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் ஒரு அல்வாக்கில் கூட படிச்சேன், கழுத கத்துற வாய்ஸா இருந்தா கூட பரவாயில்ல, அந்த குரல்ல எந்த குரல்ல உங்களுக்கு இருந்தாலும் நினைக்காதீங்க, அம்மா முன்னாடி போய் பாடி பாருங்க, மனசார அம்மா வர்ணிச்சு பாடுங்க. நிச்சயமா அம்மா செவி சாய்ப்பாங்க நம்மளோட பாட்டு குரலை கேட்டு. புரியுதுங்களா சக்திகளா? நிச்சயமா அம்மாக்காக நிறைய பாட்டு பாடுங்க. நீங்களும் எல்லாம் வீட்டுல உட்காந்து சும்மா அந்த பாட்டு இந்த பாட்டுன்னு பாடுறதை விட உட்காந்து அம்மா முன்னாடி உட்காந்து ஒரு 4 வரி பாடி பாருங்களேன், உங்களுக்கே பாடுற ஆசை வந்துடும். நானும் என்னோட சன்னும் அப்படிதான் பாடிட்டே இருப்போம். அம்மாக்காக பாடிட்டு தான் போய் தூங்குவோம் நாங்க. நீங்களும் பாடி பாருங்க, நிச்சயம் உங்களுக்கும் நிறைய அற்புதங்களை நடத்துவாங்க அம்மா. நன்றி சக்தி, சிறப்பா சொன்னீங்க. தேங்க்யூ சக்தி. ஓம் சக்தி. சக்தி, உங்கள் குழந்தைகளுக்கு அம்மாவின் ஆன்மீகத்தில் ஈடுபாடு உண்டா சக்தி? எவ்வாறு அவர்களுக்கு சொல்லி தந்தீங்க சக்தி? சொல்றேன் சக்தி. நான் வந்து எப்படி எங்க அம்மா கூட போய் சின்ன வயசுல மன்றத்துக்கும் ஓம் சக்தி அம்மா கோயிலுக்கும் போயிட்டு இருந்தனோ அது போலதான் என் பிள்ளைங்க நான் என்ன பண்றனோ வீட்டுல அந்த பூஜைகள் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அம்மா பூஜைகள் எல்லாம் கூட உட்கார வச்சு அவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லி கொடுப்பேன். இந்த பூ இந்த போட்டோக்கு அம்மா போட்டோ தொடச்சு பூ வைடா அழகா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லி கொடுப்பேன். அதை வந்து நல்லா கத்துக்கிட்டான் என் குழந்தை. என்ன பண்றான், எனக்கு இப்ப அவன் முக்கவாசி பூஜையவே வந்து அவனே எடுத்துக்கிட்டான், டேக் ஓவர் பண்ணிட்டான். நான் என்னென்னலாம் பண்ணணும் அதெல்லாம் பார்த்து பக்கத்துல உட்காந்து இப்ப அவனுக்கும் அதே மாதிரி பூஜைகள் பண்ண ஆசை வந்துருச்சு. நிறைய அம்மாவுக்கு அவன் தான் அதிக பூஜை பண்ணாரான். அப்படி அபிஷேகம் பண்றான், அலங்காரம் பண்றான், கண்ணு வரைகிறான், மூக்குக்கு வாய்க்கு லிப்ஸ்டிக் வரைகிறான். அம்மாக்கு எனக்கு பார்க்கும்போது பொட்டு அழகா வச்சு கொஞ்சம் வச்சு ஜட பின்னி எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம பிள்ளைங்க வந்து இந்த அளவுக்கு ஆன்மீகத்துல ஈடுபாடா இருக்கிறது ஹாப்பியா இருக்கு. அதுலயும் இதுலயும் கான்சன்ட்ரேஷன் நான் செலுத்த விட மாட்டேன். எதா இருந்தாலும் பக்தியில தான் நான் கொண்டு வரேன் பிள்ளைங்களை. அது நல்லது. பக்தியில கொண்டு வந்து என்னைக்குமே அது அவங்களுக்கு அந்த ஹார்ட்டுக்கு ரொம்ப, அவங்களோட மனசுக்கு ரொம்ப அமைதி கொடுக்கும் வாழ்க்கையில. ஸோ மற்ற விளையாட்டுலாம் போனா ஒரு டேஞ்சர் கேம்ஸ் எல்லாமே டேஞ்சர் தான் இன்னைக்கு, இல்லைங்களா? வேணும்தா உடற்பயிற்சி, நமக்கு விளையாட்டு எல்லாம் வேணும்தா பிள்ளைங்களுக்கு. ஆனா ஏதோ ஒரு அடிபட்டு உட்காந்துக்குவோம், வெளியே போனா பிள்ளைங்களோட சண்டை போட்டு வந்துருவோம். அந்த டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணாம நான் பிள்ளைங்களை ஆன்மீகத்திலே கொண்டு வந்துட்டேன்.
முக்கால்வாசி வந்து அவனுக்கு வந்து என் பிள்ளைங்களை நான் எப்படி கொண்டு வந்தேன்னா, நான் கோயிலுக்கு மன்றத்துக்கு போவேன், கோயிலுக்கு போவேன், கூட்டிகிட்டே போயிட்டு இருப்பேன். எங்கே போனாலும் என் கூட தான் கூட்டிகிட்டு போவேன், தனியாகவே விட மாட்டேன். அப்போ நான் அதே போல் நான் வீட்டில் உட்காந்து ப்ரேயர் பண்ணாலும் என் பக்கத்தில் உட்காந்து ப்ரே பண்ண வைப்பேன். ஸோ இப்படி நம்ம பிள்ளைங்களை கண்காணிப்பாக கவனிச்சு முக்கால்வாசி நம்ம லைஃப்பை வந்து பிள்ளைங்களுக்காகவே ஸ்பெண்ட் பண்ணிடணும். நம்ம மற்ற விஷயங்களை வந்து நான் வந்து மற்ற விஷயங்களை அதிகமாக நான் வந்து கவனம் எடுத்துக்க மாட்டேன். ஒன்லி சன்னை கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு, நானும் என்ன கான்சன்ட்ரேஷன், சன்னோட கான்சன்ட்ரேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஓம் சக்தி அம்மா கோயிலுக்கு போகிறது, வீடு கோயில் இதுதான் எங்கள் லைஃப். போவோம், எல்லா பக்கமும் போவோம், நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. நான் இயற்கையான சில இடங்களுக்கெல்லாம் போயிட்டு பார்த்துட்டு ரசிச்சுட்டு வருவோம். பட் ஆனால் அதிகமாக எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் எதுன்னா நாங்கள் மருவத்தூர் கோயில் தான். ஓம் சக்தி அம்மா கோயில் எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க ஓம் சக்தி அம்மா கோயில். எந்த கோயிலும் விட மாட்டாங்க சக்தி. ஓம் சக்தி அம்மா கோயில் எப்படியே போயிடுவேன் சக்தி. மாசத்துல வாரம் வெள்ளிக்கிழமையான ஓம் சக்தி அம்மா கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவோம். நான் அதுதான் என் பையனுக்கு நான் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் பண்ணணும். நீங்களும் எல்லாம் அம்மாட்ட சொல்லி நாங்களும் உங்களோட கோயிலுக்கு வரோம்மா, ஓம் சக்தி அம்மா கோயிலுக்கு எங்களே அழைச்சிட்டு போங்க அப்படின்னு நீங்களும் சொல்லி அம்மாட்ட நீங்க தான் கட்டாயப்படுத்தி அம்மா கூட போகணும். இல்லைங்க, அம்மா உங்களை கூப்பிடுவாங்க, கண்டிப்பா வாங்கடா கண்ணுங்களா போகலாம் கோயிலுக்கு அப்படின்னா அம்மா கூட போய் பாருங்க. நான் அப்படிதான் நான் போனேன் சின்ன வயசுல. எங்க அம்மா எங்களை அழைச்சிட்டு போனாங்க, நாங்களும் போனோம். அதே போல நான் என் பையனை அழைச்சிட்டு போறேன். இப்போ அவன் ஆன்மீகத்துல அம்மாவை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டான். நிறைய அம்மா அங்கே கோயிலில் இருக்கிறதையும் நடக்கிறதையும் பார்க்குறான், பூஜைகள் எல்லாம். அதே போல் யூடியூப் எடுத்து பார்க்குறான், யூடியூப் எடுத்து அம்மாவோட ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பார்க்குறான். நிறைய அம்மாவோட சக்தி ஒளி எடுத்து கொடுக்குறேன், படிக்கிறான்னு சொல்லி அம்மாவோட அருள்வாக்களை படிக்க சொல்கிறேன். ஸோ 108 போட்டு படிக்கிறான், மந்திர நூல் எடுத்து கொடுக்குறான், 108 போட்டு படிக்கிறான். நிறைய மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கான் சக்தி எல்லாமே. அவன் நிறைய எனக்கு சொல்லுவான். இப்போ அவ்வளோ விஷயங்களை வந்து நான் அவனுக்கு டீச் பண்ணதுனால அவன் வந்து நிறைய விஷயங்களை எனக்கே சொல்கிறான். எனக்கே சந்தோஷமா இருக்கு. நம்ம குழந்தை இந்த அளவுக்கு வந்து அம்மாவுக்கு அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி நிறைய அற்புதங்களை அது செய்து அந்த குழந்தைய பார்க்கும்போது எனக்கு ஹாப்பியா இருக்கு. நான் உட்காந்து ரசிப்பேன் சக்தி இதெல்லாம் பார்த்து. ஸோ பெஸ்ட் எதுன்னா பிள்ளைங்களுக்கு ஆன்மீகத்தை சின்ன வயசுலேருந்து கற்றுக் கொடுக்கணுன்றது நான் சொல்ற ஒரு பெரிய ஒரு விஷயம். கட்டாயமா பண்ணுங்க நீங்க எல்லாருமே பிள்ளைங்களா. கண்டிப்பா சின்ன வயசுலேருந்து ஆன்மீகத்துல ஈடுபாடு கொள்ளுங்க. நிறைய நல்லதை நீங்களே உணர்வீங்க பாருங்க. கண்டிப்பா சக்தி ஒளி மட்டும் படிக்க மறந்துடாதீங்க. சக்தி ஒளி படிங்க, மந்திர நூல் படிங்க, 108 எல்லாம் படிச்சு மனப்பாடம் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வரும்போது 108 சொல்லுங்க, மூலமந்திரத்தை சொல்லுங்க. நிச்சயமா உங்களுக்கு நல்ல வழி காட்டுவாங்க அம்மா. பார்த்துட்டே இருங்க. ஓகேங்களா? நன்றி சக்தி, ரொம்ப அற்புதமா சொல்லி புரிய வச்சீங்க சக்தி. முன்பு பிரச்சனைகள் வரும்போது பங்காரம்மாவை நேரில் கண்டு அருள்வாக்கு பெற்று வந்தீங்க. ஆனா இப்போ அம்மா சில ரூபத்துல இருக்காங்க. தொடர்ந்து பங்காரம்மா மேல் கொண்ட பக்தி நிலைத்திருப்பது எப்படி? ஏனென்றால் சில பக்தர்கள் பங்காரம்மாவிடம் அருள்வாக்கு பெற்றுவிட்டு இப்போது பங்காரம்மா இல்லை என நினைத்து வேறு சிலரிடம் செல்கிறார்கள். இதை பற்றி உங்கள் கருத்து என்ன சக்தி? ரொம்ப அருமையான கேள்வி இது. இந்த கேள்விக்கான பதில் நான் சொல்றேன், கேளுங்க குழந்தைங்களா. அம்மாவோட அருள்வாக்கு ஆதி காலத்துலேருந்து நமக்கு வந்த ஒரு வேத வாக்காட்டம் அதுங்க. ஓகேங்களா? அம்மா வாயிலேருந்து வர அருள்வாக்கெல்லாம் அந்த பராசக்தி நமக்காக சொல்ற ஒரு அருள்வாக்குங்க. அந்த அருள்வாக்கு கேட்டுட்டு நம்ம அப்படியே அதை ஃபாலோ பண்ணணும். கண்டிப்பா அம்மா சொல்றது எவ்வளோ நல்ல விஷயங்களை சொல்றாங்க அருள்வாக்குல. அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணா நம்ம லைஃப் ரொம்ப ஷைனிங்கா இருக்கும். நமக்கு உடலுக்கு மருந்து சொல்றாங்க, மனசுக்கு மருந்து சொல்றாங்க, எத்தனை விஷயங்கள் நல்ல விஷயங்களை ஷேர் பண்றாங்க அம்மா அருள்வாக்குல. அந்த பராசக்தி எவ்வளோ நம்ம மக்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி அவ்வளோ அருள்வாக்கு நமக்கு முத்தான அருள்வாக்களை கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு நம்ம அப்படி பதிய வச்சுக்கிட்டேன். நானும் இதயத்தில் பதிய வச்சிருக்கேன் சக்தி. உண்மையாலுமே எந்த தெய்வத்தையும் நான் தேடி நான் போய் அருள்வாக்கு கேட்டது கிடையாது, அம்மாவை தவிர. எங்கேயும் பராசக்தி பங்காரடிகளாரை தவிர நான் வேற யார்கிட்டையும் போய் நானும் அருள்வாக்கு கேட்டது கிடையாது, கேட்கவும் மாட்டேன். எனக்கு எல்லாமே எங்கள் ஓம் சக்தி அம்மா பங்காரம்மா தான், வேற யாரும் இல்லைங்க. அம்மா சொன்ன அருள்வாக்கில் சின்ன வயசுலேருந்து நான் கேட்ட வச்ச அருள்வாக்கு எல்லாத்தையும் நான் நெஞ்சில் நல்லா மனசில் பதிய வச்சுக்கிட்டேன். அதே எனக்கு போது சக்தி. நான் மற்றவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, பாவம் அறியாமல் நிறைய பேர் வந்து அந்த தப்பு செய்யாதீங்க. அம்மா நம்ம கெட்டியாக பிடிச்சுக்கிட்டோம்னா கெட்டியாக பிடிச்சுக்கணும், வேற எதையும் நினைக்கக்கூடாது. அம்மா சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, எனக்கு சின்ன வயசில் சொல்லி கொடுத்தாங்க, என்னை கெட்டியாக பிடிச்சிக்க மகளே, நான் உன்னை கரை சேர்த்துறேன்னு. அதை நான் அம்மாவை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டேன். அம்மா தான் இப்போ எனக்கு கரை சேர்த்து நல்ல அமைதியான நிம்மதியான வாழ்க்கை கொடுத்துருக்காங்க. அமைதியாக இருக்கும், அம்மாவை நினச்சிட்டு நாங்கள் வாழ்கிறோம். எங்களுக்கு இதுக்கு மேலே ஒரு சந்தோஷமான வாழ்க்கை எங்களுக்கு கிடையாது. இதுதான் எங்களோட வாழ்க்கையே. என்ன அம்மா தான், அம்மா கொடுத்த வாழ்க்கை அம்மாக்காக தான் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம் சக்தி. நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, அம்மா கோயிலுக்கு போவோம், சந்தோஷமாக அம்மாவை போய் தரிசிப்போம், அம்மா பார்த்து ப்ரே பண்ணிட்டு வருவோம்.
அம்மா நல்லா உட்காந்து மனசார கும்பிடுவோம். அம்மா அம்மா பார்த்துட்டு பங்காரம்மா இருக்கும்போது நான் நிறைய பயன்படுத்திட்டேன். பங்காரம்மா போய் இப்போ ஆசையாக இருக்கும் எங்களுக்கு போய் பங்காரம்மா பார்க்கறதுக்கு. பங்காரம்மா தேடி தேடி போய் பார்த்துட்டு வருவேன் சக்தி. வருஷத்துக்கு 10 முறை போவேன் அப்போல்லாம் சின்ன வயசில். இப்பவும் போயிட்டே தான் சக்தி இருக்கேன். இப்போ என் பிள்ளைங்களோட போகிறேன். கரெக்டாக என்னன்னாலும் எந்த விசேஷங்களும் மிஸ் பண்ண மாட்டேன் சக்தி. கரெக்டாக போயிடுவேன் சக்தி. எனக்கு என்னோட தாய் வீடு எதுன்னா மருவத்தூர் தான். ஸோ அதை நான் என் தாய் வீடு எந்த தாய் வீட்டை விட்டுட்டு வேற எந்த தாய் வீட்டுக்கு நான் போக முடியாது இல்லைங்களா? ஸோ நம்ம தாய் தகப்பன் யார், நமக்கு பங்காரமாக தான் எல்லாமே அப்படின்னு நீங்கள் மனசில் பதிய வச்சிட்டிங்கன்னா வேற எங்கேயும் நீங்கள் போக மாட்டீங்க. இது நான் கண்ட உண்மை. மக்களே, நீங்களும் சக்திகளா நீங்களும் அதை தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்க. அம்மா கோயிலை தவிர வேற எங்கேயும் போய் அருள்வாக்கு கேட்காதீங்க. நம்ம அம்மா அங்கே சிலையா இருக்கான்ல நினைக்காதீங்க. அம்மா உயிரோடு இருக்காங்க பங்காரம்மா. அங்கே கண்டிப்பாக போய் நின்று உட்காந்து உங்களோட கஷ்டங்களையும் குறைகளையும் சொல்லி பாருங்க. நிச்சயம் அம்மா உங்களுக்கு மனசுலேயே அருள்வாக்கு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அவ்வளோ சக்தி வாய்ந்த நம்ம பராசக்தியை மனசார நீங்கள் மனசுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. வேற எங்கேயும் தெரியாது. வேற எந்த கோயிலுக்கும் தேடி வேற கோயிலுக்கு போங்க வேண்டாங்களே. வேற எங்கேயும் போய் அருள்வாக்கெல்லாம் கேட்காதீங்க. அருள்வாக்கு மருவத்தூர் பங்காரடியார் தவிர வேற யாரும் சொல்ல முடியாதுங்க. உண்மையான அருள்வாக்கு வந்தது அம்மா வாயிலிருந்து மட்டும்தான். உண்மையான முத்தான வாக்குகள் நம்ம பங்காரம்மாட்ட தான் வரும். வேற எங்கேருந்து வராது. நான் கண்ட உண்மை இதுங்க. எல்லாரும் நீங்களும் தயவு செஞ்சு அதை ஃபாலோ பண்ணுங்க ப்ளீஸ். வேற எங்கேயும் போய் ஏமாறாதீங்க சரிங்களா? நம்புறவங்களுக்கு அம்மா கண்டிப்பா நல்லது செய்வாங்க. நான் என்ன கேட்டாலும் அம்மா எனக்கு கொடுப்பாங்க, என்ன கேட்டாலும் செய்வாங்க பங்காரம்மா. அது எனக்கு அப்படியே நான் உணர ஆரம்பிச்சேன். நான் விடவே இல்லைங்க, கெட்டியா பிடிச்சுக்கிட்டேங்க. நீங்களும் எல்லாம் கெட்டியா பிடிச்சுக்குங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்லது செய்வாங்க. பாருங்க, நிச்சயம் பாருங்க. அம்மாட்ட போய் இப்பவும் இல்லை, எப்பவுமே அம்மாட்ட போங்க. 80 வயசு தாத்தா பாட்டி ஆனாலும் சரி, நீங்க அம்மாட்ட தான் போய் அம்மா கோயிலுக்கு மருவத்தூர்ல போய் உட்காந்து அம்மா உட்காந்து கேளுங்க. அருள்வாக்கு கண்டிப்பா சொல்லுவாங்க. உங்க மனசுல அம்மா உங்களுக்கு ஆன்சர் சொல்லுவாங்க. பாருங்க, சொல்யூஷன் எல்லாத்துக்கும் மருவத்தூர் தாங்க. ஓகேங்களா? ரொம்ப நன்றி சக்தி. மிக சிறப்பா எங்களுக்கு புரிய வச்சீங்க. சக்தி, நீங்க குழப்பத்துல இருக்கும் போதும் பயத்துல இருக்கும் போதும் நீங்க அதுல இருந்து எப்படி மீண்டு வருவீங்க? எனக்கு மனக்குழப்பம் வந்ததுனாவே ஓம் சக்தியே உம் பங்கார அடிகளே ஓம், ஓம் சக்தியே உம் பங்கார அடிகளே ஓம், ஓம் சக்தியே உம் பங்கார அடிகளே ஓம்னு உச்சரிச்சுக்கிட்டே இருப்பேன். உச்சரிச்சுக்கிட்டே அந்த அம்மாவோட பங்கார அடிகளே ஓம், பங்கார அடிகளே ஓம் உச்சரிச்சுக்கிட்டே இருப்பேன். ஓம் சக்தி அம்மாவே சரணமம்மா, ஓம் சக்தி அம்மாவே சரணமம்மா உச்சரிச்சுக்கிட்டே இருப்பேன். அப்படி சொல்லிட்டு நம்ம கொஞ்ச நேரம் நம்ம அந்த அம்மாவோட அந்த திருவார்த்தைகளை சொல்லிட்டு நம்ம அப்படியே மனசு சாந்தமா இருந்து உட்காந்து அம்மா முன்னாடி பேசுவேன். சக்தி, என்னோட மனக்குழப்பங்களை எல்லாம் அம்மாட்ட ஷேர் பண்ணுவேன். வேற யாருக்கிட்டையும் ஷேர் பண்ண மாட்டேன். அம்மா கிட்ட மட்டுமே உட்காந்து என்னோட மனக்குழப்பங்களை ஷேர் பண்ணுவேன். உட்காந்து என்ன கஷ்டமா இருந்தாலும் அம்மாட்ட தான் ஷேர் பண்ணுவேன். அம்மா அதுக்குண்டான நம்ம ஷேர் பண்ணும் போதே அம்மா கேட்பாங்க, கண்டிப்பா கேட்பாங்க. உண்மையா அது நான் உணர்ந்திருக்கேன். கேட்டு உடனே நமக்கு உடனே சொல்யூஷனும் கொடுத்துருவாங்க. அது எனக்கு மனசுக்கு தெரியும். ஓ அம்மா நம்ம மனக்குழப்பத்தில் இருக்கும்போது அம்மாட்ட போய் உட்காந்து மனசார மனசுருகி உட்கார்ந்து அழுது வேண்டுனாலும் சரி, உட்கார்ந்து அம்மாட்ட பேசினாலும் ஷேர் என்ன ஒரு தாய்கிட்ட தான் நம்ம பேச முடியும், வேற யார்கிட்ட பேச முடியும். அப்படி உட்கார்ந்து ஓம் சக்தி பங்காரம்மா படத்துல முன்னாடி உட்கார்ந்து நான் பேசுவேன் சக்தி. எனக்கு அப்பவே அந்த பிரச்சனைகள் உடனே தீந்துரும். இப்படிதான் சக்தி நான் ஒரு நிமிஷமும் எங்களை காவல் காத்துட்டு நம்மளை காவல் காத்துட்டு இருக்கிற தெய்வம் யாருன்னு நம்ம பராசக்தி அம்மா தான், பங்காரம்மா தான், வேற யாருமே இல்லை. நம்மளை சுத்தி நமக்குள்ள இருக்கிற மனசுக்குள்ள என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் அந்த மனக்குழப்பங்களுக்கு ஒரே ஒரு மருந்து யாருன்னா பங்காரம்மான்ற ஒரே ஒரு வார்த்தை. பராசக்தி அம்மான்னு சொல்லுவாங்களே, ஒரு பழமொழி அம்மா ஒரு வரி இருக்கு, அது எனக்கு மறந்துருச்சு. ஆனா நான் சொல்றேன் என்னன்னா, ஓம் சக்தி என்றால் ஓடோடி வருவாள், பராசக்தி என்றால் படந்தோடி வருவாள், ஆதிசக்தி என்றால் ஆடி வருவாள். அந்த மாதிரி நீங்க அம்மான்னு கூப்பிடுங்க. அம்மா உங்களை தேடி உங்களோட குறைகளை கட்டாயமா நிவர்த்தி செய்வாங்க. எனக்கு மனக்குழப்பங்கள் இருக்கும் போதெல்லாம் அம்மாட்ட உட்காந்து அம்மா படத்துக்கு முன்னாடி உட்காந்து அம்மாவோட போட்டோ முன்னாடி உட்காந்து தான் நான் பேசுவேன், ஷேர் பண்ணுவேன். உடனே எனக்கு நான் படுக்கும்போது கூட அந்த வார்த்தைகளை பங்காரம்மான்னு சொல்லிட்டு தான் தூங்குவேன். நல்லா தூக்கம் வரும். காலையில 6 மணிக்கு நல்லா நிம்மதியா எந்திரிப்பேன் சக்தி. மனக்குழப்பத்துக்கு மருந்து யாருன்னா பங்காரம்மான்ற வார்த்தைகள் மட்டும்தான். அது சொல்லுங்க பாருங்க, சொல்லி நினைச்சு பேசி பாருங்க. நீங்களும் அம்மா முன்னாடி உட்காந்து உங்க கஷ்டங்களை நிச்சயமா கண்டிப்பா நம்பிக்கையோட வேண்டி பேசி பாருங்க. நம்ம குரலை கேட்கறதுக்கு அம்மா ஆவலா காத்துட்டு இருக்காங்க. நம்ம எப்படா என் மக என்கிட்ட பேசுவான்னு அந்த பராசக்தி உட்கார்ந்துட்டு தான் இருக்காங்க கருவறையில எப்பவும் போல இல்லையா? அழகா உட்காந்துருக்காங்கல்ல.
அந்த கருவறை தேடி போங்க. மனக்குழப்பங்கள் வரும்போது நேராக சக்தி பீடம் போயிருங்க. இல்லை பக்கத்தில் மன்றம் இருந்தால் மன்றத்திட்ட போயிருங்க. இல்லை போக முடியல, உங்கள் வீட்டுக்கு முன்னாடி உங்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கிற ஓம் சக்தி அம்மாவோட ஃபோட்டோ முன்னாடி உட்காந்து பேசுங்க, பங்காரம்மாட்ட பேசுங்க. உங்களோட பேச்சுக்களை கேட்கறது தான் அம்மா உட்காந்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ மனசார நீங்கள் என்ன பேசினாலும் உங்கள் மன கஷ்டங்களை என்ன மன கஷ்டங்கள் இருந்தாலும் அது அம்மா கிட்ட சொன்னீங்கன்னா கட்டாயம் அம்மா நம்பிக்கையோட சொல்லி பாருங்க, நிச்சயமாக தீர்த்து வைப்பாங்க. நான் பண்ணியிருக்கேன் சக்தி, எனக்கு நடந்திருக்குது, அதனால நான் இது ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. நீங்களும் செய்யுங்க, செஞ்சு பாருங்க, நிச்சயம் உங்களுக்கும் அம்மா உங்களோட கஷ்டங்களை தீர்த்து வைப்பாங்க. இதெல்லாம் நான் ஏன் இப்படி சொல்றேன்னா, நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா? நம்ம வந்து என்ன பண்றோம், அதுக்கு வேற யார்கிட்ட போய் ஷேர் பண்ணுவோம். அவங்கள்ட்ட போய் ஷேர் பண்ண தீர்வு கிடைக்குமா, இவங்கள்ட்ட போய் ஷேர் பண்ண தீர்வு கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது. கண்டிப்பா உங்க மருவத்தூர் அம்மாட்ட போய், நம்ம மருவத்தூர் அம்மாட்ட போய் உட்காந்து மனசார உங்க குழப்பங்களை சொல்லி பாருங்க. உங்க குழப்பங்கள் எல்லாம் வந்து மனசார அம்மாட்ட போய் ஷேர் பண்ணி பாருங்க. நிச்சயமா அம்மா உங்களுக்கு நல்ல பதில் சொல்யூஷன் கொடுத்துருவாங்க. அப்போ நீங்கள் ஹாப்பி ஆயிடும், உங்கள் மனசு சந்தோஷமாயிரும். நான்லாம் வந்து ஏதாவது மனக்குழப்பம் வந்துச்சுன்னா டக்குன்னு ஓம் சக்தியும் பங்கார அடிகளே ஓம் சக்தியும் பங்கார அம்மாவே ஓம் சக்தியும் பங்கார அடிகளே ஓம் சக்தி அம்மாவே சொல்கிறேன் நம்ம அம்மா இப்படி சொல்லிட்டு தான் இருப்பேன். இந்த வார்த்தைகளே நம்மளை வந்து காப்பாற்றிடும். தெரியுங்களா? பண்ணி பாருங்க கண்டிப்பா. இதெல்லாம் நல்ல விஷயம் நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஏன்னா நான் கண்ட உண்மை இதெல்லாம். ஓகேங்களா? நீங்களும் செஞ்சு பாருங்க. கண்டிப்பா வந்து பிரச்சனைகள் வரும்போது அம்மாவை மட்டும்தான் நீங்க நினைக்கணும், வேற எதையும் நினைக்காதீங்க சக்தி. நம்மளாம் அம்மாவோட பக்தர்கள் இல்லைங்களா? நம்மளாம் அம்மாவோட பிள்ளைகள். அம்மாவோட பிள்ளைகள் யார்கிட்ட போய் ஷேர் பண்ணுவாங்க நம்மளோட குழப்பங்களை? அம்மாட்ட தான் போய் ஷேர் பண்ணணும் இல்லையா? ஸோ அம்மா தான் தீர்த்து வைப்பாங்க. ஒரு தாயோட ஒரு மகளோட கஷ்டம் யாருக்கு தெரியும்? ஒரு தாய்க்கு தான் தெரியும். ஸோ அந்த தாய் தான் உங்களோட மனக்குழப்பங்களை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரே ஒரு தெய்வம். வேற யாருமே நம்ம ஆதிபராசக்தி அம்மா தான். ஓகேங்களா? ரொம்ப நன்றி சக்தி சொன்னதுக்கு. ஓம் சக்தி, அடுத்த தலைமுறைக்கு பங்காரு அம்மாவுடைய ஆன்மீகத்தை வளர்க்க சில வழிகளை சொல்லுங்க சக்தி. அடுத்த தலைமுறைக்கு வந்து நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, அடுத்த தலைமுறை வந்து ஆன்மீக குழந்தைகள் தலைமுறையா இருக்கணும். குழந்தைகள் வந்து ஆன்மீகத்துல நிறைய ஈடுபாடாகணும்னு நான் சொல்றேங்க. அதுக்கு இந்த வயசு நீங்கள் இப்போ ஒரு குழந்தைங்களும் இப்போ அழகான கேள்வி கேட்குறீங்க பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஆர்வமாக ஒரு குழந்தைங்களும் அம்மாவை பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க ஆசைப்படுங்க. அம்மா பற்றின கதைகளை கேளுங்க. அம்மாவோட யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அம்மாவோட அற்புதங்களை சொல்லிட்டு இருக்காங்க. அம்மாவோட ஸ்டோரிஸ் எல்லாமே இருக்குது. அம்மாவோட ஸ்டோரிஸை வந்து கதைகள் வந்து அம்மா கோயிலே புஸ்தகங்களாக இருக்குது. ஓகேங்களா? அந்த புஸ்தகங்களெல்லாம் வாங்கி படித்து பாருங்களேன் குழந்தைங்களா. நிறைய ஆசை வரும் உங்களுக்கு அந்த அம்மாவோட அற்புதங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆசை வரும் உங்களுக்கு. அப்படிதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், என் பையனுக்கு சொல்லி கொடுத்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என் சன் ரொம்ப ரொம்ப அம்மா மேலே ரொம்ப ஈடுபாடாயிட்டான். ஸோ ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு மதர் தான் பிக்கெஸ்ட் டீச்சர் இல்லையா? நம்ம வந்து என்ன நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லித்தரமோ அதை பிள்ளைங்க நல்லா கற்றுக்குவாங்க, நம்மக்கிட்ட இருந்து நல்லா லேர்ன் பண்ணிக்குவாங்க. ஸோ அவங்களோட லைஃப்பில் அதையே ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் எல்லாருமே வந்து அம்மாவோட உங்கள் பேரண்ட்ஸ் சொல்கிறபடி கேட்டு அம்மாவோட கோயிலுக்கு போய் ஆதிபராசக்தி அம்மாட்ட நல்லா அம்மா கோயிலில் போய் நிறைய நல்லா கும்பிடுங்க. அம்மாவோட கோயிலில் போய் தொண்டு செய்யுங்க, சின்ன சின்ன தொண்டு செய்யுங்க. முடிஞ்ச வரைக்கும் அன்னதானம் எல்லாம் செய்ய சொல்லி நான் சொல்லித்தரேன். அதாவது நீங்கள் உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா ஒரு தண்ணி பாட்டில் வாங்கி கொடுங்க. ஆன்மீகத்தை வந்து எப்படி வளர்த்தணும் தெரியுங்களா? நம்ம இடத்துல இருந்தால் நம்ம கிட்ட இருந்தால் ஆன்மீகம் வளரணும். நீங்கள் ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். ஒரு கோயில் ஆகட்டும், இல்லை யாராவது பிச்சைக்காரங்க ரோட்டில் படுத்துக்கிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு பொங்கலோ ஒரு சக்கரை பொங்கலோ ஏதோ ஒன்று அன்னதானம் செய்யுங்க. இதெல்லாம் வந்து பிள்ளைங்களுக்கு நம்ம தான் சொல்லி கொடுக்கணும். பேரண்ட்ஸ் நம்ம சொல்லி கொடுத்தா நிச்சயம் இந்த பிள்ளைங்க அம்மா சொன்னாங்கல்ல, நம்ம போய் இந்த மாதிரி பாவம் கஷ்டப்பட்டு சாப்பிட முடியாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம ஒரு வேளை உணவு கொடுக்கலாம், தண்ணி கொடுக்கலாம், நம்மளால இயன்ற ஒரு ஆடைகளை கொடுக்கலாம், ஏதோ ஒரு நம்மளால முடிஞ்சு அவங்களுக்கு ஒரு துண்டு கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஆன்மீகம் எங்கேருந்து தொடங்கணும்னா உங்ககிட்ட இருந்தால் தொடங்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம பிள்ளைங்களுக்கு டீச் பண்ண குழந்தைகள் நிறைய ஆன்மீகத்தில் வந்து ஈடுபாடு காட்ட ஆரம்பிப்பாங்க. நிறைய நல்ல விஷயங்களை வந்து இந்த ஆன்மீகம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. அப்போ நம்ம நிறையா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பண்ணணும்னா பிள்ளைங்களை இப்போ இருந்தே 108 மந்திரங்கள் படிக்க வைக்கிறதும், மூல மந்திரங்களை படிக்க வைக்கிறதும், அம்மா கோயிலுக்கு விடாமல் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளில் விடாமல் அவங்களுக்கு எப்பெல்லாம் மனசுக்கு தோணுதோ அப்போல்லாம் அம்மா கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் பேரண்ட்ஸ் தான் வந்து பிள்ளைங்களை வழிநடத்தி கொண்டு போகணும் ஆன்மீகத்தில். அவங்க தான் பெஸ்ட் டீச்சர்ஸ். ஓகேங்களா? பேரண்ட்ஸ் இஸ் த பெஸ்ட் டீச்சர்ஸ் ஃபார் த சில்ட்ரன்ஸ். நான் அதான் சொல்லிக்க விரும்புகிறேன்.
டெஃபினட்டா அம்மா கோயிலுக்கு போய் குழந்தைங்கள அடிக்கடி கூட்டிட்டு போங்க. சினிமாக்கு கூட்டிட்டு போகாதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், எல்லா பக்கம் போங்க வாங்க, வேண்டான்னு சொல்லலாம். ஆனா அதிகமான பிளேஸ் எதுன்னா ஆதிபராசக்தியோட கோயில் மட்டும்தான் நான் சொல்லுவேன். ஆதிபராசக்தி கோயிலுக்கு போனீங்கன்னா மட்டும்தான் பிள்ளைங்க நல்லா ஆன்மீகத்தை நல்லா வளருவாங்க, நல்ல முறையில் வளருவாங்க. ஏன்னா நான் கண்ட உண்மை இதுங்க. நமக்கு உண்மைதான் பேச வரும், பொய் பேச வராது, இதெல்லாம் வந்து அம்மாவோட சக்தி ஒளியில அழகழகா எழுதியிருக்காங்க. நிறைய நல்லதை பேசணும், நல்லதை சொல்லணும், கெட்டதை பேசக்கூடாது, அடுத்தவங்களை பத்தி பேசக்கூடாது, எதையுமே பொருளை பேசக்கூடாது, காஷிப்ஸ் பேசக்கூடாது, யாரை பத்தியும் குசலம் பேசக்கூடாது. இதெல்லாம் இல்லாம பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் டீச் பண்ணணும். பிள்ளைங்களுக்கு நம்ம தான் டீச் பண்ணணும். ஒன்லி உங்க தாட்ஸ் எங்க இருக்கணும், பங்காரம்மா பத்தியும் ஓம் சக்தி அம்மா பத்தி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுங்க. நல்லா வளருவாங்க பாருங்க பிள்ளைங்க. நான் அப்படிதாங்க வளர்ந்தேன். அதனால நான் எங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்க, நான் கேப்சர் பண்ணிக்கிட்டேன். நான் அதிகமா ஆரம்பிச்சுக்கிட்டேன் அம்மா பத்தி தெரிஞ்சுக்க நிறைய தெரிஞ்சு நான் அதிகமா போக ஆரம்பிச்சிட்டேன் அம்மா கோயிலுக்கு. எனக்கு எல்லாமே ஓம் சக்தி அம்மா தான். ஓகேங்களா? ஸோ நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் டெஃபினட்டா ஆதிபராசக்தி ஜென்ரேஷன் தான் வருவாங்க. பங்காரம்மா வந்து அவ்வளோ நமக்கு நிறைய நல்லது கொடுத்துருக்காங்க இந்த உலகத்துல. ஓகேங்களா? ஸோ பங்காரம்மாவை கையை கெட்டியா பிடிச்சுக்கிட்டீங்கன்னா சில்ட்ரன்ஸ் வில் பி சூப்பர் இன் தேர் லைஃப். ஓகே, ஸோ நான் இது வந்து ஒரு ஹாப்பியா உங்களுக்கு ஷேர் பண்றேன் இந்த விஷயத்த. குழந்தைகளை பங்காரம்மா பத்தி நிறைய சொல்லி கொடுத்து மேல்மருத்துவருக்கு கூட்டிட்டு வாங்க. நிச்சயமா அம்மா அவங்கள நிறைய பிளஸ் பண்ணுவாங்க. பிள்ளைங்க சூப்பரா ஷைன் ஆவாங்க லைஃப்ல. பாருங்க, ஏதாவது ஒரு வார்த்தை கடினமா வந்து பிள்ளைங்கள பேசிடுறோம், குழந்தைங்களையோ இல்லை யாராகட்டும் தெரியாம பேசிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப வந்து இது எனக்கு அம்மா மனசுல உணர்த்தினதுங்க. நான் இது ஒரு அருள்வாக்க எடுத்துக்கிட்டேன், அம்மா என் மனசுல உணர்த்தினதை. அதை நான் வந்து உங்களுக்கு இப்போ ஷேர் பண்றேன். என்னன்னா, இந்த மாதிரி நம்ம கடினமான சொற்களால் ஏதோ ஒரு தகாத வார்த்தைகளால் நம்ம வந்து வாயிலேருந்து வந்துடும், திட்டிடுவோம். அப்போ உடனே நம்ம சாரி ஏதோ தெரியாமல் பேசிட்டோம் அந்த வார்த்தையை நம்ம அப்படின்னு சொல்லிட்டு தப்புன்னு சொல்லி நான் எனக்குள்ளானே சொல்லி பழகிக்கிட்டேன். அதை என் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். ஏதாவது வார்த்தைகளை தான் தெரியாமல் பேசிட்டாங்கன்னா தப்புன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி அந்த பிள்ளைங்களும் சொல்லுவாங்க. ஆனால் அதை விட இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம அந்த மாதிரி கடினமான வார்த்தைகளை குழந்தைங்களையோ இல்லை யாரை பேசிட்டாலும் உடனே போய் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுடணும். காலை வந்து என்னை மன்னிச்சிருங்க, மனசார என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி இந்த குழந்தைங்கள தொட்டு நல்லா குழந்தையோட பார்த்து தொட்டு நான் கண்ணிலே வச்சுப்பேன். அந்த மாதிரி ஏதாவது வார்த்தை பேசிட்டேன்னா, கடினமாக பேசிட்டேன்னா, சில நேரத்தில் அதில் அந்த மாதிரி நல்ல விஷயங்களை நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். நம்மளும் வந்து ஃபாலோ பண்ணணுங்க. நம்மளும் வந்து வளர்ந்துட்டோம்னே ஒழி நமக்கும் நிறைய எல்லாருமே நம்மளாம் வளர்ந்துட்டாலும் நம்ம வந்து இன்னும் அப்படியே தான் இருக்கும். சில குறைபாடுகள் நமக்குலாம் இருக்குது. அதில் நம்ம வந்து நம்மளே தான் நம்ம வந்து அந்த குறைபாடுகளை சரி பண்ணிக்கணும். பிள்ளைங்களை திட்டினாலும் சரி, யார் திட்டினாலும் சரி, அவங்க மன்னிப்பு கேட்கணுங்க. அந்த ஒரு நல்ல வழக்கத்தை அம்மா எனக்கு மனசில் உணர்த்திருக்காங்க. நான் செஞ்சிட்ருக்கேன் இப்போ வரைக்கும். எனக்கு குழந்தையும் தெய்வம் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. மன்னிப்பு கேட்கறது நம்ம இந்த குழந்தைகிட்ட கேட்கறது தெய்வத்திட்டு கேட்குற மாதிரி தான் அந்த மன்னிப்பு. பயபக்தியோடு நம்ம பண்ணுறத ஏதோ ஒரு வார்த்தைகளை தெரியாமல் பேசிட்டோம்னாலவோ இல்லை யாராவது மனசு ஹர்ட் பண்ணிட்டா உடனே போய் சாரி கேட்டுறணும். அந்த மாதிரி ஹர்ட் பண்ணாமல் நடந்து கூட முடிஞ்ச வரைக்கும் நம்ம யாரையும் அது போல் நம்ம வந்து அந்த பிள்ளைங்களுக்கும் நம்மகிட்ட இருந்து கற்றுக்குற அந்த பிள்ளைங்க நம்மளை அதே மாதிரி அவங்களும் நாளைக்கு செய்வாங்க. பிள்ளைங்களும் நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோம்னா சாரி கேட்கணும் அப்படின்ற அந்த உணர்ச்சி வரும். அவங்களும் வந்து நம்மகிட்ட காலில் விழுந்து சாரி கேட்பாங்க. ஸோ இந்த காலில் விழுகிறதுன்றது தான் நினைக்காதீங்க. தெய்வத்துக்கிட்ட நம்ம பாதம் வந்து தெய்வத்தோட இது, உடம்பே நம்ம தெய்வம் தான். தெய்வத்தோட சரீரம் தான் நம்ம உடம்பெல்லாம். ஓகேங்களா? ஸோ நம்மளோட இந்த பாதத்தில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது தெய்வத்திட்ட ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி தான். அந்த பிள்ளைங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் எல்லாருக்கிட்டுமே நம்ம தப்பு செஞ்சாலும் போய் மன்னிப்பு கேட்கணும். அதே போல் நம்ம வந்து குழந்தைங்களை பிளஸ் பண்ணணும். காலில் விழுந்து தொட்டு கும்பிட்டு காலையில் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு பாருங்க, பிளஸ் பண்ணி குங்குமம் வச்சு அனுப்பிச்சு பாருங்க. பிள்ளைங்க நல்லபடியாக ஸ்கூலுக்கு போயிட்டு வருவாங்க. எல்லா விஷயங்களும் எந்த ஒரு நல்ல காரியங்களுக்கு போகிற வந்தாலும் சரி, வீட்டில் எந்திரிச்சுனே அம்மா அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குற அந்த வழக்கத்தை கொண்டு வாங்க. பிள்ளைங்க நல்ல ஷைனாகி வருவாங்க. இது நான் கண்ட உண்மை. கண்டிப்பாக நிச்சயமாக நீங்கள் எல்லாருமே வந்து இதை உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. என் சன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவான். அப்போ சில நேரத்தில் பாலில் எடுத்துகிட்டு வந்து தட்டை வச்சு காலில் பாத பூஜைலாம் பண்ணுவான். ஏன்னா நான் இதை பண்ணியிருக்கேன் எங்கள் அம்மா அப்பாவுக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்துருக்கான் இவன். அதே போல் இவனும் செய்கிறான். ஸோ நல்ல விஷயங்கள் நம்ம நல்ல விஷயங்களெல்லாம் நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா பிள்ளைங்க சூப்பராக நல்ல ஒரு எண்ணங்களோடு வளருவாங்க. பிள்ளைங்க நல்ல ஒரு நேர்மையான ஒரு பிள்ளைங்கள வளர்த்துறீங்கன்னா பிள்ளைங்க ரொம்ப நேர்மையாக அழகாக வருவாங்க. சக்திகளா, நான் வந்து இதெல்லாம் எனக்கு நடந்த அற்புதங்களும் சில விஷயங்களை நான் இப்போ வெளியே ஷேர் பண்ணுறேன். கஷ்டங்களும் இருக்குது, எனக்கும் நிறையா கஷ்டங்கள்லாம் இருக்குது, இல்லைன்னா சொல்ல மாட்டேன் வெளியே. எல்லா கஷ்டங்களும் அம்மாட்ட போனால் தீர்ந்து போயிடும். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா கஷ்டத்தையும் அம்மாட்ட தான் நான் ஷேர் பண்ணுறேன். அம்மா அந்த கஷ்டங்களை தீர்த்து வச்சு எனக்கு மன அமைதி கொடுத்துருக்காங்க.
எனக்கு அதே போதும் சக்தி. மன அமைதி தான் உலகத்தில் சிறந்த ஒரு வரப்பிரசாதம் நமக்கு. ஓகேங்களா? அதுதான் நம்ம எல்லாருக்கும் தேவை இந்த காலத்தில். எத்தனையோ செல்வங்களை வச்சுருப்பாங்க, நம்ம மன அமைதி இருக்காது அவங்களுக்கு. அதனால் நம்ம வந்து அம்மாவை தேடிட்டா மன அமைதி நமக்கு, அம்மாவை தேடி கெட்டியே படிச்சுட்டா நம்ம மன அமைதி நம்ம தேடி வந்துடும். ஸோ நான் இதை சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக நல்லது நடக்கும் உங்கள் லைஃப்பில். பாருங்கள், பிள்ளைங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம சொல்லிக் கொடுத்துட்டே இருந்தோம்னா they will grow in a very 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 good character. ஓகேங்களா? ஓம் சக்தி. சக்தி, உங்கள் குரலில் பங்காரம்மா பாடல் ஒன்றை கேட்க ஆவலாக உள்ளது. தயவு செய்து பாடுங்களேன் சக்தி. கொண்டை வளநாடு கண்ட திருவோரு மறுவோர் மண்கூட அழகல்லவோ, மங்கை உன் பாதம் மண்ணில் படும்போது விளைந்திடும் செந்தோரம் அழகல்லவோ, சிந்தனை திருத்தவரும் சிந்தனின் மலைக்கூடம் சிந்திடும் வாழ்வாக்கு அழகல்லவோ, சோளம் அழகு கனியும் அழகு சுமந்திடும் திருக்கரம் அதைவிட அழகு, ஒரு தாய் ஒரு வீடு இன்பார்தா வீடு ஓம் சக்தி அழகல்லவோ, உந்தன் செந்நிறாடை அழகல்லவோ, சீர்வார் சிறுநீர் அழகல்லவோ, அழகையெல்லாம் உருவாக்கும் கருவறை நீ அல்லவோ, பஞ்சபூதங்கள் சீரும் காலங்கள் கூறிடுவாய் அழகல்லவோ, யாகசாலைகளில் ஓதும் வேதங்களில் சிந்தமிழ் மணப்பதும் அழகல்லவோ, அன்னதானங்கள் உண்ணும் ஜீவன்கள் முகத்தில் புன்னகையோ அழகல்லவோ, மன்றம் அழகு மந்திரம் அழகு அன்னை உருவம் அதைவிட அழகு, சேவையில் பொது சேவை செய்திடும் திருப்பாவை கரங்களும் அழகல்லவோ, அன்னை அழகே அழகல்லவோ, திருக்கூடம் அழகல்லவோ, அழகையெல்லாம் உருவாக்கும் கருவறை நீ அல்லவோ, அம்மா அழகல்லவோ, அம்மாவும் பாலகன் அழகல்லவோ, சுயம்பே அழகல்லவோ, சுயம்பே அழகல்லவோ, இந்த மூன்றும் அழகல்லவோ, அம்மா அழகல்லவோ, அம்மாவும் பாலகன் அழகல்லவோ. ரொம்ப நன்றி சக்தி, மிகவும் அற்புதமா பாடுனீங்க. ரொம்ப மகிழ்ச்சி சக்தி. அருமையா பாடி எல்லாரையும் நெகிழ வச்சிட்டீங்க. நன்றி சக்தி. உங்கள் கலையும் பக்தியும் தொண்டும் மேன்மேலும் வளர பங்காரம்மாவிடம் வேண்டிக் கொள்கிறோம் சக்தி. ஓம் சக்தி. ரொம்ப 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 எல்லா குழந்தை சக்திகளுக்கும் மிக்க மிக்க நன்றி. அழகாக கேள்வி கேட்டீங்க, நல்லா பேசுகிறீங்க. நீங்கள் எல்லாம் அம்மாவோட பிளெஸிங்ஸ் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். அம்மாவோட ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு நிறைய நிறைய கிடைக்கும். கண்டிப்பாக பாருங்கள், பார்த்துட்டே இருங்க. இவ்வளோ நல்லா அழகாக ஆன்மீகத்தில் இருக்கீங்க குழந்தைங்க. அம்மாவோட பக்தர்கள் என்றைக்குமே அம்மா கைவிட மாட்டாங்க. ஸோ நீங்கள் எல்லோரும் நல்லா வளருவீங்க. அம்மாவோட கதைகளை கேளுங்க, அம்மாவோட கோயிலுக்கு போங்க, நிறைய ஸ்டோரிஸ் அம்மா பற்றி படிங்க, புஸ்தகங்கள் அம்மா கோயிலில் இருக்க புஸ்தகங்களை வாங்கி படிங்க. நிறைய உங்களுக்கு நாலேஜை வளர்த்துக்குங்க. அம்மாவை பற்றின நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் சக்திகளாக. எல்லா குழந்தைகளுக்கும், உலகத்தில் இருக்க எல்லா குழந்தைங்களுக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன். எல்லா குழந்தைகளும் ஆன்மீகத்தில் கண்டிப்பாக ஈடுபடணும், நல்லா வரணும், எல்லா குழந்தைங்களும் நல்லா வளரணும். ஓகேங்களா சக்திகளா? தேங்க்யூ. எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த
ஆதிபராசக்தி இயக்கத்துக்கு மிக்க 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 நன்றி. இந்த யூடியூப் சேனலுக்கும் மிக்க மிக்க நன்றி. ஓகேங்களா? ஓம் சக்தி தாயே. அன்பான சக்திகளே, இன்றைய நிகழ்ச்சி கண்டிப்பா சிறப்பா இருந்திருக்கும். அம்மாவின் அற்புதங்கள் ஆயிரம் ஆயிரம் அல்ல அல்ல குறையாமல் வந்து கொண்டே இருக்கும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் சக்திகளே. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பங்காரு அம்மா கிட்ஸ் யூடியூப் சேனல். ஓம் சக்தி.